நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th யூனிட்டில் இதை யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடில் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். A DC 2-wire distributor 200 meter long is uniformly loaded with a 2.5 amps per meter. A resistance of single wire is 0.2 ohms per kilometer. If the distributor is fed at one end, calculate the first one is voltage drop up to a distance of 120 meter from the feeding point. Second one maximum voltage drop. இதுதான் கேட்டிருக்காங்க. முதல்ல கொஸ்டின் வந்து என்ன மாதிரி டைப் இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டைப். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னும் போது யூனிஃபார்ம்லி இருக்குது, கான்சன்ட்ரேட்டட் இருக்குது. இந்த வேர்டை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன ஒரு ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-wire டிஸ்ட்ரிபியூட்டர் டோட்டல் லென்த் வந்து கொடுத்துட்டாங்க, 200 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கரண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இது ஆம்ஸ் பெர் மீட்டர் அப்படின்னா ஸோ ஒரு மீட்டருக்கு எவ்வளோ கரண்ட்டோட வேல்யூ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஒயர் இஸ் 0.2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டரில் இருக்குது பாருங்கள். ஸோ இது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இது ரொம்ப காமனாக என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை வச்சு தான் நம்ம ஃபார்முலாவே சூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஃபெட் அட் ஒன் எண்டுன்னு இருக்குது பாருங்கள், இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மெயினான திங். ஸோ நமக்கு ப்ராப்ளமில் டயக்ராம்ஸ் ஒரு சிலதுக்கு கொடுப்பாங்க, ஒரு சிலதுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த டேட்டாஸை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் லென்த் கொடுத்துட்டாங்க, எல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம்லி லோடட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடில் வரும், ஃபெட் அட் ஒன் எண்ட் அந்த டைப்பில் வரும். இப்போ இதுக்கான டயக்ராம் இதுதான். ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னும் போது இந்த மாதிரி நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து ஃபெட் வித் ஒன் எண்ட் அப்படின்னு, ஃபெட் அட் ஒன் எண்ட் இல்லைன்னா போத் எண்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு ஃபெட் அட் ஒன் எண்ட். ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்ன்னு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்ன்றது 200 மீட்டர். அப்போ என்டையர் லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இட்ஸ் 200 மீட்டர். எல் இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாரு. கரண்ட்டோட வேல்யூ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர்னு எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஐயோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ ஐயோட வேல்யூ என்னது 2.5 ஆம்ஸ் பர் மீட்டர். ஓகேங்களா? எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாரு, ஃபஸ்ட் ஆப்ஷன் கால்குலேட் 120 பர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபீடிங் பாயிண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 மீட்டர். ஸோ இந்த டயக்ராமை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் த கிவன் டேட்டாஸ். என்னென்ன கிவன் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் நம்ம எழுதணும். ஸோ நவ் ரைட் தி கிவன் டேட்டாஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஐ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு 2.5 ஆம்ஸ் பர் மீட்டர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க. டோட்டல் லென்த் எவ்வளோ, 200 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இதுலேயே உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க. இட்ஸ் சிங்கிள் ஒயர்னு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஒயர் இஸ் 0.2. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது ஓம்ஸ் பர் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து சிங்கிள், நம்ம என்ன பண்ணணும்னா இட்ஸ் போத் எண்ட் 2-wire சிஸ்டம். இது 2-wire சிஸ்டம் அப்படின்ற போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், லூப் ரெசிஸ்டன்ஸுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ லூப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம என்ன செய்யணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா கோ அண்ட் ரிட்டன் பார்த்து ரெண்டுமே இருக்கு இல்லையா. அப்போ 2 × 0.2 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர். இப்போ இந்த ஓம்ஸ் பர் கிலோமீட்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐம் கோயிங் டு மேக் திஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டருக்கு நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன செய்யலாம், 0.2 × 2 அப்போ 0.4 ohms per kilometer. I am going to convert in terms of meter. அப்போ 0.4 divided by 1000 போட்டுக்கலாமா. ஸோ 1000 that means 0.4 divided by 10⁻³ ohms per meter ஆகிடும். இப்போ இந்த கிலோமீட்டர் என்ன ஆயிடுச்சு, நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டருக்கு 1000ஆல் நான் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிருச்சு.
அப்போ R is equal to 0.4 divided by 10 power 3 or 1000 ohms per meter. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஐ மீன் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். கிலோமீட்டரில் இருக்கிறத மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதிலிருந்து நமக்கு என்னென்ன வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் voltage drop up to a distance of 120 meter from the feeding point. அப்போ இதுதான் feeding point. இந்த feeding pointலேருந்து distance வந்து x distance கொடுத்துருக்காங்க, அதுதான் 120 மீட்டர். இந்த 120 மீட்டர் வரைக்கும் எவ்வளோ voltage drop இருக்குது அப்படின்றத நம்ம calculate பண்ணணும். So the first one we are going to calculate. The first one என்னது, voltage drop at distance x. இங்கே distance xன்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, at 120 meters. அந்த 120 மீட்டரில் எவ்வளோ நமக்கு voltage drop இருக்குது அப்படின்னா, we have the formula. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the formula is V is equal to voltage drop at the distance V is equal to IR into LX minus x square divided by 2. அப்படி இல்லைன்னா நம்ம டைரக்டாக ஃபார்முலா வந்து IR LX மைனஸ் IR x square divided by 2 அப்படின்னு ஃபார்முலாவில் டைரெக்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் சேம் தான், சிமிலர் தான். இது உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to substitute the values. நமக்கு ஐயோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்க போகிறோம். அப்போ V is equal to ஐயோட வேல்யூ எவ்வளோ, I value is 2.5 into R oda value 4 divided by, that is 0.4. 0.4 divided by 10 power 3 into L oda value 200 meters. இல்லையா, X L போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. X தான் 120 மீட்டர். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ஐயோட வேல்யூ அகெயின் 2.5 into R oda value 0.4 divided by 10 power 3 into x square. x ஓட வேல்யூ எவ்வளோ, 120. அப்போ 120 square divided by 2. இதை போட்டிங்க அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get the answer as V is equal to 16.8 volts அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ this is the first answer. ஃபர்ஸ்ட் ஆன்சர் நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, 16.8. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப். மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப்னா இந்த என்டையர் லென்த்துக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கால்குலேட் த வோல்டேஜ் ட்ராப். ஸோ மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப். பட் மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப்னா என்ன அர்த்தம், என்டையர் லென்த்தில் எவ்வளோ நமக்கு வோல்டேஜ் இருக்குது, ட்ராப் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கும் நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் என்டையர் லென்த் L இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 மீட்டர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் சிமிலராக உங்களுக்கு எப்படி வரும்னா, IR L ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதை எப்படி எழுதலாம்னா, I into L R into L. இந்த L வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். I into L டிவைடட் பை R into L டிவைடட் பை 2னா இதை வந்து கேபிட்டல் ஐன்னு எழுதலாம், இது கேபிட்டல் ஆர்னு எழுதலாம். அப்போ கேபிட்டல் IR டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். ஸோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இந்த ஃபார்முலாவிலே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் வோல்டேஜ், மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப்? அப்போ என்ன வரும், IR L ஸ்கொயர் டிவைடட் பை 2வா. இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வாட் இஸ் த ஃபார்முலா, இது வந்து ஃபார்முலாவில் ஐயோட வேல்யூ என்ன கிடைச்சது, ஐயோட வேல்யூ இஸ் 2.5வா, 2.5. ஆரோட வேல்யூ 0.4 டிவைடட் பை 10 பவர் 3 இன்ட்டு L ஸ்கொயர். L வந்து 200, என்டையர் லென்த் வந்து 200. இந்த என்டையர் வேல்யூ டிவைடட் பை 2 வந்து 1/2ன்னு போட்டுக்கிறேன். இது மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. ஸோ இதை என்டையர் வேல்யூ டிவைடட் பை 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 volts அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது வந்து ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபெட் அட் ஒன் எண்ட். அதுக்கான ஃபார்முலாஸ் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். IR LX minus IR X square divided by 2. This is for distance X. இதே என்டையர் டிஸ்டன்ஸ் L ஓவரால் வோல்டேஜ் ட்ராப்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
I or L square divided by 2. இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we'll get the answer.